வணக்கம். வெல்கம் டு அன்பு சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆடி கடைசி வெள்ளி அப்படிங்கிறனால சிறப்பாக வந்து நம்ம போர்ட்டிக்கோல விநாயகரில் ஆரம்பித்து நம்ம பூஜை அறை லாஸ்ட்டாக நம்ம கிச்சனில் அன்னபூர்ணி தாயார் வரைக்கும் பூஜை வந்து பண்ணியிருக்கேன். ஆடி வெள்ளி அப்படிங்கிறனால இன்னைக்கு வந்து கூழும் காய்ச்சிருக்கேன். நம்ம அன்னபூர்ணி தாயாருக்கு நம்மளுக்கு குறைவில்லாத அன்னத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய அன்னபூர்ணிக்கு இன்றைக்கி நம்ம கூழ் வந்து காய்ச்சி நைவேத்தியம் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து கூழ் வந்து காய்ச்சிருக்கான். வாங்க போய் கூழ் காய்ச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து கேப்ப மாவு எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் வந்து சால்ட்டு சேர்த்துட்டேன், அந்த வீடியோ எடுக்கலை. வந்து நம்ம நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். ஆல்ரெடி அடுப்பில் பானையில் தண்ணி காய வச்சுருக்கேன். தண்ணி கொதிக்கிறத காட்டிலும் ஒரு மிதமான சூடு வரும்போது நம்ம கரைச்சி வச்ச மாவை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வந்து கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருக்கலாம். மாவு வந்து ஓரளவு வந்து வரும்போது வாசனைக்காக ஏலக்காய் வந்து உள்ளே தட்டி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மறுபடியும் கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கலாம். நம்ம தண்ணியில் கையை வச்சுட்டு மாவு தொட்டு பார்க்கும்போது கையில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா மாவு வந்து வெந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு கூழுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து வெல்லம் வந்து தட்டி உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். வரலட்சுமி நோன்புக்காக கலசத்தில் வச்சோம்னா தேங்காய் அதை தான் உடைச்சிருக்கேன். இப்போ ஒரு வாரம் கழித்து நம்ம வந்து உடைச்சிருக்கோம். இந்த தேங்காயும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு கூழ் வந்து ரெடி ஆயிடுச்சு. பூஜை அறையில் வந்து கொண்டாந்து கூழ் வச்சுட்டேன். இங்கே வந்து எல்லா வித தெய்வங்களும் இருக்காங்க. எல்லாருக்குமே வந்து தீப தூபமெல்லாம் காமிச்சு நம்ம ஆர்த்தி எடுத்துக்கலாம். அப்படியே நம்ம கிச்சனுக்கு போனோம்னா அன்னபூர்ணி தாயார் இருக்காங்க. அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பூவால் வந்து அர்ச்சனை பண்ணிக்கிறேன். பூவால் அர்ச்சனை பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ தீப தூபம்லாம் காமிச்சு ஆர்த்தியும் வந்து எடுத்துக்கலாம். அம்பாளுக்கு நம்ம கற்பூர ஆர்த்தி வந்து எடுத்துக்கலாம். நமக்கு குறைவில்லாத அன்னத்தை கொடுக்கக்கூடிய அன்னபூரணிக்கு கூழும் வந்து காய்ச்சி வச்சு நம்ம வந்து நைவேத்தியமாக வச்சு அவங்களுக்கு வந்து பூஜை பண்ணுறோம். இடிக்கல்லுக்குமே நான் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜை காமிச்சிடுவேன். வெள்ளி செவ்வாய்க்கு வந்து அங்கே வந்து தீபதூபம்லாம் காமிச்சிடுவேன். அம்பாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வளையல் மாலை போட்டிருக்கேன். நல்லா மஞ்சள், சிகப்பு, பச்சை 3 கலர் சேர்த்து வந்து ஒரு மாலை செஞ்சு போட்டிருக்கேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த மாலை போடவுமே. அப்புறம் அகல் விளக்கெல்லாம் சேர்த்து ஒரு விளக்கு, குருவி விளக்கு மாதிரி செஞ்சு அதில் வந்து இன்றைக்கி விளக்கேற்றிருக்கேன். நம்ம 2 பொம்மை வச்சுருப்போம் இல்லையா, மண் பொம்மை. அவங்க வந்து தினமும் வந்து ரியல் பூ வைப்பேன். அது வாடி வாடி போயிடும். நம்ம தண்ணியில் வச்சா பூ வாடாமல் இருக்கும். வெறுதாக சும்மா சொருகி வைக்கும்போது பூ வாடி போயிடுது. அதனால் அவங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வச்சாச்சு. இனி வாடாமல் வருஷம் பூரா அந்த பூ அந்த பெண்கள் தலையில் சுமந்துட்டுருப்பாங்க. நம்ம அம்பாளுக்கு கூழ் காய்ச்சி சூப்பராக வந்து இன்றைக்கி தீப தூபமெல்லாம் காமிச்சாச்சு. வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும்